ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பரோட்டா, இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி, கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இது வந்து 3/4 கிலோ சிக்கன் இருக்குது. இப்போ எண்ணெய் குக்கர் வச்சுக்கினா எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். இப்போ இது நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு மசாலாலாம் போட்டுக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்குள்ளே நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நல்லா மறுபடியும் நல்லா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விடலாம். நல்லா இப்போ வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அது இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி நல்லா வதக்கிங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுமா, இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுமாங்க, எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து மீடியமாக ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். விசிலெல்லாம் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா வந்திருக்குது.